வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தினமும் நேரத்துக்கு சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பாட்டில் சத்து இருக்கா அப்படின்னு பார்க்குறோமா அப்படின்னா, கலர் கலராக இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் சத்து இருக்கா இல்லையானா முக்கால்வாசி இதில் சத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல ஆரோக்கியமான சத்து கிடைக்கும். அது என்னென்னா முருங்கைக்காயில் செய்கிற தொக்கு தாப்பா. இப்போ இந்த முருங்கைக்காய் நம்மளுக்கு சில நேரத்தில் நிறையா கிடைக்கும், நம்ம அளவாக வாங்கிக்கிடுவோம். சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு தானே போதும் அப்படின்னு. ஆனால் நிறையா கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. முருங்கைக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரைஸ் குக்கர் மேலே வைக்கிறதுக்கு ஒரு தட்டு இருக்கும்ல, அது மேலே ஒரு தட்டை வச்சு முருங்கைக்காயை வச்சு இந்த மாதிரி சாப்பாடு வைக்கும்போதே நீங்கள் வேக விட்டுருங்க. ஒரு கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி சாப்பாடு வேகங்குள்ள முருங்கைக்காய் நல்லா குழஞ்சி வெந்துடும். அதுக்கு முன்னாடி 2 மாங்காய், 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவி ஒரு தட்டில் போட்டு அது தண்ணி வடிகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காய், இந்த கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய் இதை நம்ம அரைச்சி தான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம். இது கூட இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறேன். எதுக்குன்னா இந்த இஞ்சியும் பூண்டும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த இஞ்சி பூண்டு சேர்க்காட்டி பரவாயில்லை, இதை மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம், ருசியாக இருக்கும். நான் 2 வாட்டி சேர்த்து செஞ்சு பார்த்தேன், ஜீரண சக்தி அதிகமாச்சு. அதனால தான் அந்த வீடியோவே நம்ம போடுவோம் அப்படின்ட்டு போடுறேன். இப்போ நிறைய பேருக்கு ஜீரண சக்தி ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பச்சை மிளகாயவும் கருவேப்பிள்ளையவும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். நான் கொஞ்சம் நிறையா கருவேப்பிள்ளை தான்ப்பா போட்டேன், சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சாச்சு. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இப்படி தனியாக எடுத்து வச்சுருவோம் தட்டில். இப்போ இந்த இஞ்சி ஒரு பூண்டு, அப்படியே பெரிய பூண்டு, அந்த பல்லம் இஞ்சி ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை அதே ஜாரில் கழுவ வேண்டாம், செய்ய வேண்டாம், அதிலே போட்டு அந்த இஞ்சி பூண்டை நல்லா மையாவே அரைச்சிருங்க, சரியா? இந்த இஞ்சி பூண்டு போடலைன்னா இன்னும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜீரண சக்தி ஆகிறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு போட்டால் நல்லா இருக்குது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு போடாமல் கூட செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலையே கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போட்டுக்கோங்க, அதுவும் வேறு டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ அதிலையே ஜாரெல்லாம் கழுவ வேண்டாம், அதுலேயே மாங்காயவும் கட் பண்ணி போடுங்க. ரொம்ப மைய அரைக்க வேணாம். இந்த மாதிரி அப்படியே லைட்டாக சுற்றி எடுத்தோம்னா இந்த மாதிரி அப்படியே தரக்கையாக வரும். அது என்ன சொல்கிறது, அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்கா. இப்போ இது என்னென்னா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய வைப்போம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுந்தம் பருப்பு போடுவோம். அது நல்லா பொரிஞ்ச உடனே அந்த அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுட்டேன். இப்போ அதை லேசாக கிண்டி விட்டு அது பொரியட்டும். அதில் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருந்தேல்ல, அதை போட்டுட்டேன். அது போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் கண்டிப்பாக பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். ஏன்னா எண்ணெயிலேயே பொரியுதில்ல, கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காய் போட்டு நல்லா பச்சை வாசனை போக கிண்டணும். அதுதான் முக்கியம். நம்ம அவசரமாக எடுத்து வச்சோம்னா டேஸ்ட்டும் வேறு மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அந்த முதல்லையே நான் பெருங்காயம் போட்டிருப்பேன், கருகிரும் அப்படிங்கிறதுனால நான் போடலை. ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்குல்ல, அதனால் மாங்காயை போட்டுட்டு ஓரமாக இருக்கிற அந்த எண்ணெயில் பெருங்காயத்தை போட்டேன். அதில் பொரிஞ்சிரும். ஏன்னா நிறையா எண்ணெய் இருக்கும்போது பெருங்காயம் போட்டோம்னா அந்த சூட்டில் கருகிரும், அதனால் நான் லேட்டாக போட்டேன். இப்போ அந்த பெருங்காயத்தோடு சேர்த்து அதை நல்லா கிண்டிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் பொடி கொஞ்சம் கலராக இருக்கட்டுங்கிறதுனால 1 கரண்டி போட்டேன். சாதா மிளகாய் பொடி 1 கரண்டி போட்டேன். தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டணும். நல்லா பச்சை வாசனை போகணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. சிம்மிலேயே வச்சு கிண்டுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிருச்சுன்னா மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அந்த வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன்ல வெந்தயமும் கடுகும், அந்த பொடியை போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு 6 முருங்கைக்காய் போட்டேன், 2 மாங்காய் போட்டேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெல்லம், அந்த வெல்லத்தை நல்லா கல் இல்லாமல் பார்த்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க.
இதில் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து கொஞ்சம் சோத்துக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். சோத்துக்காயின்னு விற்பாங்க பாருங்கள். காய் குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் உள்ள சதை நிறையா இருக்கும். அந்த மாதிரி காயினா இந்த மாதிரி தொக்கு செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வெந்த முருங்கைக்காயை என்ன பண்ணலாம்னா அப்படி விரிச்சிட்டு டீஸ்பூனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுனிங்கன்னா வந்துடும். அந்த குச்சி ரொம்ப வராமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லேசாக இருக்கும், அந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கும். ஆனால் தொட்டோடனே அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுனா பிரச்சனை இல்லை. குச்சி போட்டுட்டோம்னா சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது சிக்கிக்கிருச்சுன்னா கஷ்டமாயிரும். அதுக்காக அந்த தோல், அந்த முருங்கைக்காய் சதையை எடுத்த அந்த தோலை மிக்சியில் கட் பண்ணி போட்டு அதை தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு முதல் லேசாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஆல்ரெடி முருங்கைக்காய் வெந்துச்சுல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதைத்தான் நான் ஊற்றுனேன். அதெல்லாம் சத்து தான். இப்போ இந்த மாதிரி லேசாக அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட வேண்டியதான். இதை அப்படியே ஊற்றிடக்கூடாதுப்பா. இதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன குச்சிங்க இருக்கும், அந்த முருங்கைக்காயோடைய அந்த குச்சி இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு ஜல்லடையில் வடிகட்டிடணும். வடிகட்டும்போது இந்த கையை இந்த மாதிரி நம்ம வச்சு வடிகட்டினோம்னா சாரெல்லாம் கீழே இறங்கிட்டு அந்த குச்சி சக்கையெல்லாம் நிற்கும் மேலே. கையில் ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு சங்கட்டமாக இருந்தால் இந்த மாதிரி இந்த பருப்பு மத்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் கூட வச்சு பண்ணலாம். ஆனால் எனக்கு இதில் செட் ஆகலை, கையில் பண்ணுறதையும் செட் ஆச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த சக்கையை நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதில் தான் இப்போ சத்து இருக்குது. நம்ம அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா சாப்பிடும்போது கூட பாருங்கள், முருங்கைக்காயை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த சாரை உறிஞ்சிட்டு சக்கையை வெளியில் துப்பணும். இப்போ நிறைய கல்யாண வீட்டிலலாம் போனால் முருங்கைக்காயை அந்த சக்கையை வெளியே துப்ப சங்கடப்பட்டுக்கிட்டு யார் எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே மேலோட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அதை மென்று சாப்பிடும்போது பல்லுக்கும் வேலை கிடைக்கும், பல்லும் ஸ்ட்ராங் ஆகும், அந்த சாறு அந்த சத்து நமக்கு உடம்புக்குள்ளே போகும். இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம். இப்போ இந்த சாரை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருவோம். முருங்கை பிசினி அதை எடுத்து வச்சோம் இல்லையா, சரி முருங்கை சோறு அதை வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு வதக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் தான் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு ஏன் சொன்னேன்னா, அந்த சின்ன சின்ன குச்சி ஏதாவது 1 2 அந்த ஓட்டைக்குள்ளே போயிருந்தால் கூட நின்றுக்கிறோம். அதனால் அதை வடிகட்டி இதில் ஊற்றுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா சிக்கிக்கிட்டால் என்னப்பா பண்ணுறது, அதுக்கு தான். இப்போ இதை நல்லா கிண்டணும். கிண்டுறதுல தான் இருக்குது விஷயமே. நல்லா சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போத்தான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, வெல்லத்தை போட்டாச்சு. இப்போ இதில் கருகப்பில்லை நான் ஏன் போட்டேன்னா, மாங்காய் சூடு, கருகப்பில்லை குளிச்சு புண்ணு ஆற்றுற சக்தி கருகப்பில்லைக்கு இருக்குது. அதனால தான் கருகப்பில்லை கொஞ்சம் அதிகமாக போட்டேன். இவ்வளவு ருசியானதை இவ்வளவு நாள் செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சொல்ல மறந்துட்டு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கங்க. தொக்கு ஆறுனுடனே பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கப்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.